ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கேப்சிகம் புலாவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். நார்மல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. நீங்கள் பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் ரைஸில் கூட நல்லாயிருக்கும். அதுக்கு 2 கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன் அரைச்சி. ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதுமே அதில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம். நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை 2, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டு வதக்குறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்திக்கலாம். குடமிளகாய் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லைட்டாக சூடானா போதும், இல்லாட்டி அது கரைஞ்சி போயிடும் நம்ம சாப்பாடு வைக்கும்போது. குடமிளகாய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம நார்மல் ரைஸுக்கு இப்போ ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம்னா இதில் நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கணும். பால் இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதி தண்ணி ஊற்றுறோம்னா அதுக்கு பாதி ஈக்குவலான ரேஷியோவில் பால் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் சாப்பாடு வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவு நீங்கள் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக டெய்லியும் ஒரு குழம்பு, ரசம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாப்பாடு வெந்தாச்சு, குக்கர் விசில் அடங்கியாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. ரைஸு கரெக்டான பதம் வந்திருக்கு. இப்போ உடனே இதை நீங்கள் ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இப்படி சூடோடவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா குக்கர் சூட்டுக்கு அடியிலெல்லாம் குழஞ்சி போயிடும். ஃபைனலாக இதில் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், டெக்கரேஷனுக்காக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் பவுலில் மாற்றியாச்சு. ரொம்பவே சூப்பரான கேப்சிகம் புலாவ் சிம்பிளான வேலை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.